இன் ஏஎல் பிளஸ் சைக்காலஜி செயற்கை நுண்ணறிவு மற்றும் உளவியல் தொடர்பான நெறிமுறை கேள்விகள். ஏஐ உளவியல் பயன்பாடுகளில் பல நன்மைகள் உள்ளன, ஆனால் அதோடு பல நெறிமுறை எத்திக்கல் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. 1. பயனர் மனநிலை, உரைகள், உடல் மற்றும் உளவியல் தரவுகள் ஏஐக்கு கையளிக்கப்படுகிறது. தரவு திருட்டு, அனுமதி இல்லாத பகிர்வு போன்ற அபாயங்கள் இருக்கலாம். 2. பாகுபாடு மற்றும் நீதி, பாலுணர்வு, இனம், சமூக நிலை ஆகியவற்றின் அடிப்படையில் கற்றுக்கொள்கிறது. பயனர் அடிப்படையில் பாகுபாடு ஏற்படக்கூடும். உதாரணம், சில மனநலம் விலை மதிப்பீடு கருவிகள் ஒருபக்கமான முடிவுகளை வழங்கலாம். 3. டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்ஸ்பிளைனபிலிட்டி, தெளிவுத்தன்மை மற்றும் விளக்கம். ஏஐ முடிவுகள் எவ்வாறு வந்தது என்பதை விளக்க இயலாமை. உளவியல் ஆலோசனையில் பயனாளர் அறிந்திருத்தல் முக்கியம். 4. ஆட்டோனாமி அண்ட் கன்சென்ட், சுயமரியாதை மற்றும் ஒப்புதல். பயனாளர் எளிதில் ஏஐ முடிவுகளில் நம்பிக்கையோடு சிந்திக்கின்றார்களா? உண்மையான மனநிலை ஆலோசனை தேவைப்பட்டாலே கன்சென்ட் கொடுக்கப்படுகிறதா? 5. ஓவர் ரிலையன்ஸ் ஆன் ஏஐ, அதிக நம்பிக்கை. பயனாளர்கள் அல்லது உளவியல் வல்லுநர்கள் ஏஐக்கு மிக அதிக நம்பிக்கை வைக்கலாம். இது தவறான தீர்மானங்கள், ஏர்லி வார்னிங் மிஸ் ஆகும் அபாயத்தை ஏற்படுத்தும். 6. இமோஷனல் மனிப்புலேஷன் 2. ஏஐ கருத்துகள் பயனாளர் மனநிலையை பாதிக்கக்கூடும். மார்க்கெட்டிங், பிஹேவியர் நெட்சிங் அல்லது தெரப்பி கான்டெக்ஸ்ட் பயன்படுத்தப்படக்கூடும். ஸ்டார்ட் அப்கள் மற்றும் ஏஐ சார்ந்த புதுமை. ஏஐ தொழில்நுட்பம் ஸ்டார்ட் அப்கள் உலகில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வணிக செயல்பாடுகளை மாற்றி வருகிறது. 1. சில ஸ்டார்ட் அப்புகள் தாங்கள் உருவாக்கும் தயாரிப்பில் ஏஐயை முதன்மை அடிப்படையாக வைத்திருக்கின்றன. 2. ஏஎல் மூலம் ரெப்படிட்டிவ் மற்றும் மேனுவல் டாஸ்க்ஸ் தானாக செய்யப்படுகின்றன. 3. ஆலன் பிரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் மூலம் வணிக முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. 4. வாடிக்கையாளர்களுக்கு தனிப்பயன் அனுபவம் வழங்க ஏஐ உதவுகிறது. 5. ஏஐ மூலம் ஸ்டார்ட் அப்புகள் புதிய தயாரிப்புகள், சேவைகள் உருவாக்கலாம். 6. ஆல் ட்ரிவன் இன்சைட்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் மூலம் ஸ்டார்ட் அப்புகள் வேகமாக வளர்ந்து பெரிய நிறுவனங்களுடன் போட்டியிடும் வாய்ப்பு பெறுகின்றன.